பிஎம்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேனே. இஎம்ஐ தானே? என் ஃப்ரெண்டு அதில தான் அந்த ஃப்ரிட்ஜு, சோஃபா எல்லாம் வாங்கிட்டு இப்போ நடுத்தெருவுல இருக்கானே. நான் சொன்னது பிஎம்ஐ. நீங்க சொல்றது இஎம்ஐ. ஓ பிஎம்ஐயா? அப்படின்னா என்ன? பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்த ஒரு டேர்மு. அதாவது ஒரு பெர்சன் அண்டர் வெயிட்டில் இருக்காங்களா, இல்லை நார்மல் வெயிட்டில் இருக்காங்களா, இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்காங்களா, இல்லை ஒபிசிட்டி இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்த டேம் தான் அது. அதாவது இது 18.5க்கும் கீழே ஒரு பெர்சனுக்கு இருந்துச்சுன்னா, பிஎம்ஐயோட வேல்யூ 18.5க்கும் கீழே இருந்துச்சுன்னா அந்த பெர்சன் அண்டர் வெயிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். 18.5லேருந்து 25க்குள்ளே இருந்தால் அவங்க நார்மல் வெயிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். 25க்கு மேலே 30 கீழே இருந்தால் அவங்க ஓவர் வெயிட்னு அர்த்தம். 30க்கும் மேலே இருந்தால் அவங்க ஒபிசிட்டியோடு இருக்காங்கன்னு அர்த்தம். வெயிட் லாஸ் பண்ணணும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா சின்ன ஃபார்முலா தான். அதாவது பிஎம்ஐ ஈக்குவல் டு வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்சனுக்கு 50 கிலோகிராம் இருக்கார், 1.65 மீட்டர் இருக்காருன்னா அவரோட பிஎம்ஐ வேல்யூ 18.34. ஓகேவா? அப்போ அவர் என்னது 18.34னா அவர் லீனாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் இன்னும் வெயிட் ஏற்றணும். ஓஹோ, சரி. அந்த பர்சன் யார்? நான் தான்.